Hi friends, welcome to panandpots. இன்னைக்கு ரெசிபி சிக்கன் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே சிக்கன் போன்லெஸ் எடுத்துட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ண சிக்கனை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அதை கிளறிட்டு ஒரு 15 நிமிஷம் பக்கம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இந்த தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு நிமிஷம் வதக்க போகிறோம். இப்போ இது போன்லெஸ் சிக்கன் அப்படின்றனால உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா இந்த சிக்கனை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்துட்டுருக்க டைமில் அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியாக நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான சிக்கன் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. panandpots, fuel for life.